அந்த குடும்பத்தில் வேறொரு சூழல் அமையுது. அந்த அமைவதற்கு ஏற்றாற்போல் அந்த 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் அது மறுமணம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. ஆறுக்கு 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமாக மாறியதனால் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது. இந்த திருமணத்தின் மூலமாக அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு யார் காரணம் என்றால் திறன்பேசி ஆன்மீக நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நாம் சமூக ரீதியாக பல உண்மைகளை பார்த்துட்டு வரோம். அந்த உண்மைகளை காலத்திற்கு ஏற்ப கிரக நிலைகள் மாறுவதற்கு ஏற்ப சில பிரபலங்கள்லாம் எப்படியெல்லாம் அவங்க சூழ்நிலை அமையிறதுன்றது எல்லோரும் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்று நம்மளுடைய ஒரு இளைய தலைமுறையை மேலே கொண்டு வந்த நடிகர் அவர்கள் சரத்குமார் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம எல்லோரும் புரிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஜோதிட கலையின் மூலமாக நடிகர் சரத்குமார் அவர்கள் அவருடைய மகளின் வரலட்சுமி திருமணம் ஒரு சிறு ஆலோசனை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு அதிபதி எங்கே இருக்கிறார், 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், 7ஆம் அதிபதி நின்ற வீட்டிற்கு அதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்திற்குரிய பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் அந்த லக்னத்திலே வந்துடுறார். அப்படி அந்த லக்னத்திலே வரும்பொழுது என்ன ஆகுது, அந்த லக்ன அதிபதி எங்கே இருக்கிறார்னு பார்க்கும்பொழுது அந்த லக்ன அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்துல இருக்கார். அந்த 5ஆம் இடத்திற்குள்ள இருக்கிறவர் யாருன்னு கேட்டால் விருச்சிக லக்னத்திற்கு 6க்கு உடையவரே 5க்கு போயிட்டார். 6க்கு உடையவர் 5னா 5 நம்மளுடைய மூதாதையர்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்தது, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது, நம்ம குலதெய்வம், நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய வளர்ச்சியினுடைய நல்ல ஒரு சுகபோகத்தை காட்டக்கூடியது. அதில் 6ஆம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் இருக்கின்ற செவ்வாய் அங்கே சென்று விடுகிறார். அந்த லக்னத்தில் 4க்கும் 3க்கும் உடையவர் லக்னத்திற்கு வருகிறார் சனி பகவான். அப்படி அந்த திரிகோணஸ்தானத்தில் நீர் ராசியில் இந்த செவ்வாயும் சனி இருப்பதனால் அவருடைய வாழ்க்கை என்ன, சமூக ரீதியாக இருக்கும் வாழ்க்கையில் ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த தடுமாற்றம் அன்னு பார்த்தா 7க்கு உடைய சுக்கிரன் என்ன செய்கிறாருன்னா அவரும் போய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து அந்த இடத்துல அந்த 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ சனியும் செவ்வாவும் சேர்ந்து திரிகோணஸ்தானத்தில் இருந்தாலும் அதே இடத்துல சுக்கிரன் செவ்வாய் அவகைகள் சேர்ந்து அந்த இடத்துலையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் இந்த மாற்றம் வந்ததுன்னு நம்ம யோசிக்கும் பொழுது இதில் நல்ல ஒரு உண்மை தெரியும். அந்த இடத்துல அதுவே இப்பொழுது பயணிச்சுக்கிட்டு இருக்க வயதின் ஆரம்பம் சென்று கொண்டு இருக்குது. அங்கே 8க்கு உடையவரும் 6க்கு உடையவரும் சேர்ந்து 7ஆம் அதிபதியோட 5ஆம் இடத்தில் இருப்பதால் 8 மாங்கல்யஸ்தானம், 6 விரயஸ்தானம், அதாவது 7க்கு 12ஆம் இடம், 7க்கு 2ஆம் இடம், 7க்கு 12க்கு 2க்கு உடையது குடும்பம் என்பது அந்த ஒரு குடும்பம் நடக்குது. அந்த குடும்பத்தில் வேறொரு சூழல் அமையுது. அந்த அமைவதற்கு ஏற்றாற்போல் அந்த 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் அது மறுமணம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அப்போது உங்கள் லக்னப்படி அங்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கார். சுக்கிரன் உச்சமாக இருக்கார், நல்ல வம்சாவழியில் நல்ல உயர்ந்த நிலையில் பேரும் புகழும் திரையுலகத்தில் பேரும் புகழும் பெறக்கூடிய சமூகத்தில் இருந்தாலும் கூட அந்த 7ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியாக மாறி அந்த 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமாக மாறுகிறது. அந்த இடத்துல போய் 7க்கு 11ஆக இருந்தாலும்
6க்கு 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமாக மாறியதனால் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது. இந்த திருமணத்தின் மூலமாக அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு யார் காரணம் என்றால் அவர்கள் பிறந்த நேரத்தில் உள்ள அந்த கிரக நிலைகள் தான் காரணம். அந்த கிரக நிலைகள் மூலமாக இவர்கள் என்ன அடைகிறார்கள், என்ன அடையப் போகிறார்கள், என்ன அடைவார்கள் என்ற கேள்வி நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு மனதில் தோன்றும். இருந்தாலும் இந்த சமூக ரீதியாக இந்த மக்களுடைய பார்வை ஏன் நேர்பாதை ஒன்று இருக்கும்போது வேறொரு பாதை எவ்வாறு அமைகிறது, இதற்கு யார் காரணம் என்றால் அந்த பிறவி பலன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இவங்க இயற்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை பிறவி பலனையும் ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் அடைந்துதான் தீர வேண்டும். அப்படி அடைந்து செல்லும்போது அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவங்க உணர வேண்டும். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ற ஒரு சமூக பாதை இருந்தாலும் கூட ஒரு சில சூழலின் காரணமாக அது மாறுபட்டு வரும். அவ்வாறு மாறுபட்டு வருவதனால் அது அடுத்தடுத்த சந்ததிகளையும் இது தொட்டு வரும் என்பதை இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆகையினால் வாழ்க்கை என்பதை நம்ம ஏன் ஆதி காலத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க, வெள்ளி செவ்வாய் விரதெடுங்க, முகம் கை காலுக்கு மஞ்சளை தடவுங்க, குரு பகவானை மஞ்சளாக நினச்சி அந்த குரு பார்க்க கோடி குத்த நிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. இவங்க மஞ்சளை உடலில் தேய்க்கும் பொழுது என்னன்னா வெளியில் இருக்கிறவங்க பார்வைக்கு அவங்க பார்வையில் இந்த குருவோட ஒளிக்கதிரானது அவங்களை மாற்றி விட்டுடும். இவங்க ஸ்கின்னுலேயும் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அது நோய் எதிர்ப்பு சக்திக்காக உள்ளது தான் மஞ்சள். அப்படிப்பட்ட தாலிக்கயிறு மஞ்சளாகவும் முகங்கள் கை காலுக்கெல்லாம் மஞ்சள் தடவுவதால் நம்மளுடைய உடலானது நல்ல தூய்மையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் நம்மளுடைய பாரம்பரியம் எடுத்து செல்வது. அந்த பாரம்பரியத்தில் ஆதி காலத்திலே சொல்லியிருக்காங்க, 7க்கு உடையவனுடைய எத்தனை கிரகங்கள் சேருதோ அத்தனை திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அந்த வாய்ப்பு வராத இருப்பதற்கு நாம் தெய்வ சக்தியை வணங்கணும். தெய்வ சக்தி என்பது தன்னைத்தான் உணரக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம் என்பதற்காக நாளைக்கும் இப்படி இருப்போம்னு நம்மளால் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. அதற்கு காரணம் நம்மளுடைய ஜாதக கணிதமானது அவ்வாறு மேடு பள்ளத்தை காட்டி கொண்டே தான் இருக்கும். நமக்கு இடைவிடாத ஒரு சில கிரகங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இருந்தால், உதாரணமாக கமலஹாசன் இருக்காருன்னா அவருக்கு தொடர்ந்து 5 வயசு 8 வயசுலேருந்து அவர் சினி ஃபீல்டுக்கு வந்தார். அவருக்கு தொடர்ந்து வருதுன்னா ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அவருடைய கிரகங்கள் மாறி மாறி திசாபுத்தியை அடுத்து கொடுத்து கொண்டே வந்தது. ஒவ்வொரு 10 ஆண்டும் சிறப்பாக பல ஆண்டுகள் 40-50 ஆண்டுகள் அந்த சினி ஃபீல்டிலே சிறப்பாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதுபடி தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அதே போல தான் இவங்களும் சிறப்பாக வரும்பொழுது இல்லறத்தில் செல்லும்பொழுது இல்லறத்துக்குடைய கிரகமும் இந்த திரைப்படத்திற்குடைய கிரகம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனோட செவ்வாய் சேரும்போது முன்ஜென்ம பலன், முன்ஜென்மத்தில் காதலிச்சிட்டு விட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் இவங்க போன ஜென்மத்திலையும் காதலிச்சிட்டு இருந்தாங்க, இந்த ஜென்மத்திலையும் சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல இருக்குது, பூர்வ திரிகோணஸ்தானத்தில் இருக்குது. இருந்தாலும் அந்த 5க்கு 12ஆம் இடம் என்ற சொல்லக்கூடிய கும்ப ராசியானது சனீஸ்வரனுடைய வீடு. அதே அந்த ராசிக்கு அந்த மீனத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியும் அதே சனீஸ்வரன் தான், மகர ராசிக்கு உடையவர். அவர் 1ஆம் இடத்தில் லக்னத்திலே கலந்திருப்பதனால் அப்போ 3க்கும் 4க்கு உடையவர் அந்த லக்னத்தில் இருப்பார். தனக்குத்தானே தன்னுடைய சிந்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வார். தனக்குத்தானே அந்த சிந்தையை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த சனியும் சுக்கிரனும் திரிகோண காலத்திலிருந்து அந்த செயல்பாட்டை செய்து வைக்கிறார். அப்படி செய்து வைக்கும்போது இதன் மூலமாக நாம் இயற்கையை மிஞ்சி நம்மளால் வாழ முடியாது. இயற்கைக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழுறோன்னு தான் நீங்கள் உணரணும். அந்த திரிகோணம் என்பது ஒரே நிலையில் இருக்கக்கூடியது. ஆகையினால் இது சுயகர்மா. இது சுயகர்மா. அடுத்தது தாயின் கர்மா, தந்தையின் கர்மா என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. 3ஆம் இடது தந்தையின் கர்மா, 4ஆம் இடம் என்பது சுயகர்மா. அந்த 4ஆம் இடத்துக்குடைய தாயோடைய கர்மா அது. அந்த தாயோடைய கர்மா எங்கே உட்காந்துருச்சு, தன்னுடைய 1ஆம் இடத்துல உட்காந்துருக்கு.
இந்த இவருடைய குடும்பம் என்பது 2ஆம் இடத்துக்குடைய அதுதான் ஒரு மனிதன் பிறப்புக்கு அவனா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுற கர்மாவை தான் சுய கர்மான்னு சொல்லுவோம். 3ஆம் இடம் வந்து நம்மளுடைய தந்தையினுடைய கர்மன்னு சொல்லுவோம். 1, 4, 7, 10 என்பது அது தாயோட கர்மான்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த பாரம்பரியத்தில் தாயின் பாரம்பரியம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி அடுத்த வர சந்ததிக்கு வரும் என்பதை நாம் உணர்த்துவதற்காக இந்த ஜோதிட கணக்கை உங்கள் முன் வைக்கின்றேன். இதில் நிறைய நல்ல காலங்கள் இருப்பதும் நல்ல சமூக விருட்சம் வளர்வதற்கான சூழ்நிலை இருப்பதற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆகையினால் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் உணர்ந்து சகல சக்திகளையும் உணர்ந்து சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு ஒரு பெண் அவதாரம் சிறப்பானது. நாம் ஒரு வீட்டை பல லட்ச ரூபாய்க்கு கட்டுறோம். கட்டி முடித்தோன்னே அந்த பூட்டை என்ன பண்ணுறோன்னாக்கா பூட்டு போட்டுட்டு சாவியை யார் கையில் கொடுக்குறோம்? பெண் கையில் தான் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் அந்த பூட்டும் அவங்க தான், சாவியும் அவங்க தான். அப்போ குடும்பத்திற்கு வரக்கூடியவங்க கையிலேயே அவ்வளோ கோடி ரூபா பணத்தை சம்பாதிச்சு அவங்க கையிலேயே கொடுக்கறதுனால நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுடைய சக்திகள் எல்லாம் பெண்களுக்கே சிறந்ததாக இருக்குன்னு நம்மளுடைய குலதெய்வங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இயற்கையில் உள்ள பூமாதேவி என்று சொல்லக்கூடிய பூமியாக இருந்தாலும் சரி, 5 பூதங்களும் இப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆகையினால் பெண்கள் என்பது புனிதத்துவம் வாய்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், தரம் உயர்ந்த குழந்தைகளை உருவாக்கி தரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உன்னதமானவர்களுடைய ஜாதகங்களில் சில ஜாதகங்கள் அவருடைய பாதையை வகுத்து போகிறது. அது சமூகத்திற்கு ஏற்றதாகவும் இருக்கும், அதிலிருந்து சமூகத்திலிருந்து பார்வை மாற்றங்களாகவும் இருக்கும். நாம் என்ன இதில் உணர வேண்டுமென்றால், ஒருவர் செல்லும் பாதையில் வளர்ச்சி எப்படி அடைகிறாங்க, அந்த வளர்ச்சியின் மூலமாக இடையூறு வந்தால் அதை எப்படி அவங்க அதை எடுத்து செல்கிறாங்கன்னு பார்த்துட்டு, நம்ம எந்த தவறுன்னு சொல்ல முடியாது, வாழ்க்கை அனுபவங்களை அனுபவிக்கின்ற ஒரு முறைகளை நாம் கற்றுக்கொண்டு நாம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். இந்த சூழல் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் முன் உங்கள் சித்தயோகி பேரம்பலானின் வணக்கத்தோடு ஆசியும் இயற்கையின் அருளாசியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். உங்களை வணக்கம்.